ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். அருண். ஆமாம், இந்த வீடியோவை பார்த்துட்டு இல்லை பார்த்துட்டு இருக்கப்போவே கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து சிஎஸ்கே சொம்பு இதெல்லாம் போட வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம உண்மையாக தான் பேச போகிறோம். அப்படிலாம் கிடையாது. சிஎஸ்கேன்னு பேர் வச்சாலே அப்படிதான் கமெண்ட் வரும். அப்படி கிடையாது. எல்லா டீமுக்கு தான் நாங்கள் போட போகிறோம். ஸோ அதேதான். அதில் ஃபஸ்ட்டு சிஎஸ்கேவை சூஸ் பண்ண ரீசன் ஒன்று இருக்குது. ஏன்னா அவங்களோட பிளேயர்ஸ் இப்போ ரீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பங்கமாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதேதான். இதுக்கு முன்னாடி வீடியோல ஆர்சிபி லைட்டா வந்து சொல்லியிருந்திருப்போம். இவங்களுக்கு பதிலா அவங்க எடுக்கலாம் அப்படின்னு. அதுக்காக ஆர்சிபி சொம்புன்னுலாம் நீங்க சொல்லக்கூடாது. அதுவும் தவறு, இதுவும் தவறு. டீசென்ட். நாங்கள் கிரிக்கெட் சொம்பு. ஆமா, அவ்வளவுதான். சாரி, நீ அது, நான் ஸ்போர்ட்ஸுக்கு. ஏதோ ஒன்று விட நம்ம மொக்க போடாமல் கண்டென்ட் உள்ள போயிடுவோம் ஸ்ட்ரைட்டாக. போக்கெல்லாம் அடிச்சு விட்டீங்க. சரி, ரைட் விடுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல் 2025க்கு ஒரு சில பேசர்ஸை வந்து, அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸை சைன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஆமா. ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? பார்த்த உடனே செம பிக்குடா, இதான்டா டீம்ன்ற மாதிரி இருந்தான். அப்படி இல்லை இல்ல, சும்மா சொல்ல வேண்டியதுதான். அப்படி சொல்ற அளவுக்கு ஒன்று இருந்துச்சுன்னா அது மும்பை இந்தியன்ஸோட பேசர் டைம் தான். நம்ம தான் கலாச்சி போட்டு அது கூட நல்ல எண்டுன்னு சொல்லி கவுண்டர் குடிச்சு எண்டு கீழே கமெண்ட் கொடுத்தாங்களே. அப்படியா? அப்படி என்ன கவுண்டர் போட்டிருந்தோம்? அதான் நீங்க வந்து ஸ்வீட் மெமரா, நான் வந்து தீபக் சகர் போல்டு அவ்வளவு முடிஞ்சு காமு அந்த சீனு. சரி, ஓகே. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பேஸ் அட்டாக் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஆமா, ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்ல போறது வந்து, இது வந்து ஒரு திஷ்டி கழிக்கிற மாதிரி கழிச்சிட்டு போயிடும். பத்திரானா ஃபர்ஸ்டே கழிச்சிடணும். ஆமா, பத்திரானா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரானா வேற லெவல் பிளேயரு. ஐபிஎல் 2024 அவர் பண்ணது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடியுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஸ்ரீலங்காவுக்கும் சூப்பரா ஆடி இருந்தாரு. எல்லாமே ஓகே தான். பட் இப்போ SA20 லீக்ல ஜோபர்க் சூப்பர் கிங்ஸால பெஞ்ச் பண்ணப்பட்டார். அதாவது வெளியே உட்காருப்பா அப்படின்னு சொல்லப்பட்டார். காரணம் வந்து அவரோட பவுலிங் ஆக்ஷன்ல புதிய ஆக்ஷன். எஸ், அதுல இப்போ வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஐபிஎல் 2025க்கு ஒரு நல்ல கம்பேக் டிஃப்ரெண்டா வந்து கொடுப்பாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. SA20 இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா. அதுக்கு செம்ம ட்ரோல். நீ ஏன் மலிங்கா போடா இங்கிட்டு வரமா பேபி மலிங்கா அவன் பேரை கெடுக்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ட்ரோல். ஏன்னா அதான் அவரோட ஆக்ஷன் மாத்தினதுனால தான் இந்த பிரச்சனை எல்லாமே. ஸோ அந்த பத்திரானா அதே பத்திரானாவா, அதாவது பழைய சிஎஸ்கே பத்திரானாவா வருவார் நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால அவருக்கு வந்து அவரை பத்தி பெருசா பேச இப்போ எதுவும் இல்லை. அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சிருவோம். ஆமா, உட்கார வச்சிட்டாங்க, நாங்களும் ஓரமாக உட்கார வச்சிடறோம். அடுத்ததா அவருக்கு பேக்கப்பா எடுத்த ஒரு பிளேயர் நாதான் எல்லிஸ். மொரட்டு பெர்ஃபார்மன்ஸ். எங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் ஆச்சு? கேப்டனாவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அதை சொல்லு ஃபர்ஸ்ட். சரி, கேப்டனா இருந்து பவுலிங்கும் சரி, ஃபீல்டிங்கும் சரி, டீமை வந்து கொண்டு போறதும் சரி, செமையா செஞ்சு விட்டாரு. இது வரைக்கும் அந்த பிக் பாஸ் லீக்ல அந்த டீம் வந்து 15-16 சீசனா டிராஃபி அடிக்கல. அந்த டீமை கூட்டு வந்து டிராஃபி அடிக்க வச்சிருந்தாரு நாதான் எல்லிஸ். ஸோ பிபிஎல்ல ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ், செம்ம பீக்ல இருக்காரு. தலைவனோட கேப்டன்சி ஸ்கில்லும் வேற லெவல்ல இருக்கு. ஸோ நாதான் எல்லிஸ் பத்திரானாவோட பேக்கப்பு பயங்கரமாக ரெடியாகி நிற்கிறாரு. அதே தான். சரி, அது போக இன்னொருத்தர் ILT20 கலக்கிட்டு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கியிருக்காரு. ஐயோ, அவரு தாங்க பேக்கப். சாம் கரன். அதாவது சாம் கரன் வந்து இந்த பஞ்சாப் கிங்ஸ்ல ஆடும் போதெல்லாம் சிரிப்பா இருக்கும். சுட்டி குழந்தை ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டே இருக்கானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ திடீர்னு பார்த்தா ILT20 போய் ஆடுறாரு. வைப்பர்ஸ் டீமுக்காக தான் வைப்பருக்கு. ஸோ அந்த டீமுக்காக அந்த டீமை லீட் பண்ண விதமும் சரி, அந்த டீம்ல அவர் பேட்டிங் பண்ண விக்கெட் என்னமோ 7 தான். ஆனா அதுவும் ரொம்ப குருஷியலான விக்கெட்ஸ். 400 ரன்களோ 390 சம்திங் எவ்வளோ அடிச்சிருந்தாரு. ஸோ ஓவராலா இந்த டோர்னமெண்ட்டோட பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வந்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து சாம் கரன் தான். சுட்டி குழந்தை பேட்டிங்ல வந்து தம்சம் பண்ணியிருந்தாரு. பேட்டிங்கை பத்தி மட்டும் கிடையாது, பவுலிங்லயும் சூப்பரா தான் பண்ணியிருந்தாரு. சாம் கரன் வந்து வேற லெவல். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவர் வந்து 11ல இருப்பாரு. பட் இப்போ அவருக்கு போட்டியா இன்னொருத்தர் இருந்தாரு. அதாவது அவருக்கு பதிலாக தான் இவர் இங்கிலாந்து டீமுக்கு டெபியூட் பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்கு வந்தானே இவரை வந்து சிஎஸ்கே பின்னாடி கத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ பயங்கரமா கூட ட்ரெண்ட் ஆச்சு. ஜேமி ஓவர்டன்டா வந்தோடனே பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி கலப்புறாரு மனுஷன். பவுலிங் சரி, பேட்டிங் சரி இல்லை. ஓரளவு பரவாயில்லங்க. பரவாயில்ல கூட இல்லை. இவர் ஒத்துக்க மாட்டாரு. ஒரே ஒரு 6 அடிச்சிருக்காரு அந்த மனசு, அவ்வளவுதான். அதுவும் அந்த 5வது T20 நினைக்கிறேன். ஸோ ஜேமி ஓவர்டன் பேட்டிங்ல இன்னும் எக்ஸ்ப்ளோசிவா நம்ம பார்க்கல. ஆனா பேட்டிங் தான் அவருக்கு பேர் போனவர். அவரோட பிரதர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் தான் பவுலிங்களுக்கு பேர் போனவர். ஃபர்ஸ்ட் ஓவரே போடக்கூடிய தகுதி உடையவர். 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரியே இருப்பானுங்க. ஆனா இந்த ஜேமி ஓவர்டனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா பேட்டிங் தான், பவுலிங் அவ்வளோவா கிடையாது. பட் இப்போ பார்த்தா நிறைய பவுலராக தான் அவரை யூஸ் பண்றாங்க. பவுலிங் ஒரு சில விக்கெட் எடுத்துறாரு. நான் முன்னாடியே கூட பாத்தீங்களா T20ல ஓவர்சீஸ் அர்துல் தாக்கூர் நம்ம சொல்லியிருந்தோம். ஆமா, ஸோ அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. பட் கண்டிப்பா பேட்டிங்ல அடிக்கக்கூடிய ஒருத்தர் தான். அண்ட் பவுலிங் இப்போ நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ சாம் கரனா ஜேமி ஓவர்டனாங்கிற காம்படிஷன் போயிட்டே தான் இருக்கு. முன்னாடி வீடியோலேயே கேட்டிருந்தேன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக கமெண்ட் பண்ணல. இதில் வச்சு கமெண்ட் பண்ணுங்க யார் அப்படிங்கிற. இதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த நம்பிக்கையில் சொல்றோம், வேற எதுவும் கிடையாது. சாம் கரனா ஜேமி ஓவர்டனா உங்களோட சாய்ஸ் யாரு? இல்லை 2 பேருமே உள்ள எடுப்பீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. அடுத்து அப்படியே இந்தியா சைடு வருமா? வேற யார் இருக்காங்க ஓவர்சீஸ்ல?
இல்ல இந்தியா சைடு வந்துரு. சரி, இந்தியா சைடு ஓகே. நான் வந்து இளம் படையில இருந்து வரேன். அன்சுல் காம்போஜ். அன்சுல் கம்போஜ். ஒரு அன்சுல் கம்போஜை பத்தி நீங்க எந்த டோர்னமெண்ட் எடுத்தாலுமே அந்த டீம் ஹரியானா டீமுக்காக செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. எஸ். அன்சுல் கம்போஜை நீங்க எங்கேயுமே வந்து குறை சொல்லவே முடியாது. ஒதுக்கி வைக்கவும் முடியாது. ரஞ்சி டிராஃபி அது வரைக்கும் விஜயசாரி எல்லாத்துலயுமே தலைவன் தக்கு தான். ஆமா. ஸோ அந்த ரஞ்சி டிராஃபில தானே அந்த 10 விக்கெட் ஒரே இன்னிங்ஸ்ல. அதேதான். ஸோ அன்சுல் கம்போஜ் தெரி ஃபார்ம் ஆல்வேஸ் இன் டொமஸ்டிக். அவருக்கு இந்தியன் டீம்ல வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். எனக்கு இங்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி. அன்சுல் கம்போஜை இப்போ ஒன்றும் அவங்க ஃபைன் பண்ணல. போன வருஷம் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆடும்போது சூப்பரா ஆடி இருந்தாரு. ஸோ அந்த அன்சுல் கம்போஜ் ஆல்வேஸ் ஃபார்ம் தான். ஓகே. அதுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா அதே லெஃப்ட் ஆர்ம் நம்ம இந்தியாவோட சென்னையோட அண்டர் ரேட்டட் பவுலர் சொல்லலாம். ஒரு சீசனுக்கு 15 விக்கெட் எடுத்தாரு. முக்கியமாக அப்போ ஒரு பீக் பவுலர்கள் இல்லாத டைம்ல இவர் தான் லீட் பண்ணி கொண்டு போனார். முகேஷ் சௌத்ரி என்னோட ஃபேவரட் சிஎஸ்கே பவுலர் இப்போ இருக்கிற யூனிட்ல. நல்லா போடுவாங்க. எனக்கு முகேஷ் சௌத்ரி ரொம்ப பிடிக்கும். இஷான் கிஷானை போல்ட் எடுப்பாரு. அதுலயே எல்லாரும் ஃபேன் ஆயிட்டாங்க. மகாராஷ்டிராவாக ஆடிட்டு இருக்காரு. யாருக்கு கீழனா சிஎஸ்கே கேப்டனுக்கு கீழே ருத்ராஜ் ஆடி கீழே முகேஷ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டா போட்டுட்டு இருக்காரு. ருத்ராஜோட அந்த கோட்டாவின் கீழ் முகேஷ் சௌத்ரி சிஎஸ்கேக்கு ஒரு சில போட்டிகள் ஆட வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. தோனி டிசிஷன் எடுத்தாலும் கேப்டனா ருத்து வந்து முகேஷ் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அருண் நீ சொன்ன மாதிரி வந்து முகேஷ் ஒரு செமையான பவுலரு. கண்டிப்பா ஒரு சீசன் கொஞ்சம் அடி வாங்கிட்டாரு அப்படிங்கிறதுனால உட்கார வைக்கிறத விட ஃபேன்ஸுக்கு டீமே அவருக்கு பெருசா பேர் இல்ல போயிருச்சு. பட் இருந்தாலும் முகேஷ் ஒரு செமையான பவுலர் தான். அவருக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும் ப்ரூவ் பண்ணி காட்டுவாரு. அப்போ வந்து நம்ம வீடியோ கமெண்ட் பண்ணி அப்புறம் நீங்க சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அது போக அடுத்து இன்னொரு லெஃப்டி. அது யாருன்னு தெரியும். அதேதான். அவரை பத்தி பேசவே வேண்டாம். அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் நான் கேட்டது ஆனா அவங்க கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீம் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ கலீல் அகமது தான் நந்தனரதன். கலீல் அகமது இந்தியாவிலேயே ஆடிட்டார். இந்தியாவுக்காக ஆடிட்டார். ஆமா. கலீல் அகமது இந்தியாவுக்காகவே ஆடிட்டாரு. ஆமா. அது அவர் எதுக்கு எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும். அவர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் கலீல் அகமது ஒரு அண்டர் ரேட்டட் பவுலர் தாங்க. அண்ட் இப்பவுமே அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. இது ஐபிஎல்ல வந்து நல்லா தான் பண்ண போறாரு. ஸோ இப்போ கலீல் அகமது தான் முகேஷா அப்படிங்கிற கேள்விதான் எனக்குள்ள இருக்கு. ஸோ உனக்கு யாரு? எனக்கு வந்து நான் கொஞ்சம் கஷ்டமானதான். பட் டெத்ல இருந்து கலீலை யூஸ் பண்ண முடியாது. அடிச்சிருவாங்க. நான் முகேஷுக்கு போறேன். ஓ அப்படி. ஆமா. சரி உன்னோட விருப்பம் அது. இல்ல எனக்கு வந்து யாரா வேணா யூஸ் பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த பதில் நான் எதிர்பார்க்கல. யார வேணா ஆட வச்சுக்கோங்க. நோ இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி தான். கலீல் வந்து டெத்ல நிறைய அடி வாங்கியிருக்காரு. அவர் ஸ்லோ கட்டர்ஸ் ஓகே ஃபைன். பட் நியூ பால்ல டவுட்டே வேணாம். முகேஷோட பயங்கரமான பிளேயர். பட் டெத்ல வந்து முகேஷ் கொஞ்சம் எஃபெக்டா இருப்பாப்ல. அதனால முகேஷுக்கு நான் போனது. சரி ஓகே. இவங்க எல்லாருமே பார்த்துட்டோம். ஒரு வரைக்கும் 7 பேர் பார்த்துட்டோமா? ஆமா. இது இல்லாம ஒரே ஒருத்தர் இருக்காரு. இவங்க 7 பேர் இருக்கிறதுனால அந்த பேர் கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ணாங்க. இப்ப நீ யோசிச்சா கூட உனக்கு அந்த பேர் ஞாபகத்து வராது. இல்ல இப்பதாங்க பார்த்துட்டு வந்தோம். அந்த ஸ்குவாட்ல அதான் நீ ஸ்குவாட்ல அவர் இருக்காரு. நிறைய பேருக்கு அவங்க ஞாபகமே வந்திருக்காது. நாகர்கோட்டின்னு ஒரு கமலேஷ் நாகர்கோட்டி கேகேஆருக்கு வந்தாலே ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஹைப் கொடுத்தாங்களே. அவர் சிஎஸ்கே எடுத்தது கூட பல பேருக்கு தெரியாது. அது நம்ம உண்மை. ஸோ அப்படிதான் அவர் இருக்காரு. ஆனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவருமே செமையான ஒரு பிளேயரு. ஒரு நல்ல பேட்டிங் ஆடக்கூடிய ஒருத்தர் தான். பட் அவரோட பவுலிங் இப்போ வரைக்கும் கொஞ்சம் எப்படி சொல்றது யாருக்குமே தெரியாம தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா இருப்பாரு. கண்டிப்பா பேக்கப் தான். பட் அந்த பேக்கப்பே வந்து ஒரு டைம் ஐபிஎல்ல பீக்ல பிரைமரியா இருந்த பவுலர். ஆமா கேகேஆர் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ சோ நாகர்கோட்டி ஆல்சோ செமையான பிளேயர். அவங்க யூஸ் பண்ணல சரியா? இல்ல 2-3 மேட்ச் நல்லா ஆடினாப்ல. பட் அதுக்கப்புறம் அடி வாங்கினாரு. அப்புறம் உட்கார வச்சிட்டாங்க. அதான் நீ சொன்னல ஸ்பீடு அந்த ரா ஸ்பீடு மட்டும் தான் இருந்துச்சு. பட் இப்போ சிஎஸ்கே கூட இருக்காரு. ஸோ அதனால அது எல்லாமே டெவலப் பண்ணிப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. எல்லாம் ஃபிளமிங் பார்த்துப்பாரு. ஆமா. இப்போ பிராக்டிஸ் கேம்ப் வந்து சிஎஸ்கே ஆரம்பிக்கிற பிளான்ல இருந்தாங்க. ஆமா. பட் சேப்பாக்ல ஆரம்பிக்க முடியாதுன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே அவங்களோட ஒரு கிரவுண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதுல வந்து ஐபிஎல் டீம்ஸ் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான முன்னாடி நியூஸ் வந்தது என்னன்னா அந்தந்த பிரான்ச்சைஸோட கிரவுண்ட்ல பண்றதா ஐடியால இருந்தாங்களாமே. அப்படி இல்லைன்னு இப்போ வந்திருக்கு நியூஸ். அதனால மேபி சிஎஸ்கேக்கு நிறைய கிரவுண்ட் இருக்கு சென்னையில இருக்கு. அங்க எங்கேயாச்சும் வச்சுப்பாங்கன்னா நம்பிக்கை இருக்கு. ஸோ பார்ப்போம். சரி ரைட். அவ்வளவுதான் சிஎஸ்கே பேசர்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து எந்த டீமோட எந்த யூனிட்? பேசர்ஸ் ஓகே. பவுலர்னு சேர்த்தா அப்ப ஜடேஜா ஒரு பேசர்னு சொல்லி தான் வந்தேன். அது ஸ்பின்னர்ஸ் தனியா நம்ம பேசுவோம். அப்ப சரி ஓகே. ஸ்பின்னர்ஸ் 4 பேர் இருக்காங்க. தனி வீடியோவா போடுவோம். அது வேற எந்த டீமோட எந்த யூனிட்டை பத்தி பேசணும் அதைங்களை கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம். நன்றி. பை பாய்.